இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோஸை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக வந்து கோஸ் பொரியலுக்கு எந்த சைஸில் கட் பண்ணி வச்சுப்போமோ அதே சைஸில் கட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியமான சைஸ் தான் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்த பிறகு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, அது கூடவே கரம் மசாலா பொருளெலாம் சேர்த்து நல்லபடியாக மையாக அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக சேர்த்துக்கிட்டதாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கரம் மசாலா பொடி ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே கரம் மசாலா பொடி சேர்த்துக்க மாட்டேன். இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, கண்ணாச்சி இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இஞ்சி பூண்டையும் சேர்த்து அரைச்சிடுவேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் காஞ்ச மிளகாய் தூள் வந்து செப்பரேட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா மசாலாவும் அந்த கோஸோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னெல்லாம் சேர்த்துக்கணும்னு பார்க்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான தகுந்த மாதிரி உப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ நல்லா உப்பெல்லாம் சேர்த்து பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கடலை மாவெல்லாம் சேர்க்க போகிறோம். இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம கோஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு அதை அலம்பிட்டு தான் நம்ம கோஸை சேர்க்குறோம். அதில் உள்ள தண்ணி சத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஏன்னா கோஸ் வந்து கொஞ்சம் நீர்ப்பதம் உள்ள வெஜிடபிள்ஸ் தான். அதனால் அந்த தண்ணி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கடலை மாவெல்லாம் சேர்த்துக்கிட்டதுனால நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இதை வடை மாதிரியும் தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம போண்டா மாதிரி உருண்டையாகவும் நம்ம தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் இஷ்டப்பட்டபடி தட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இது சூடானதுமே இதில் நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதாவது தீயை நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த எண்ணெய் சூடான பிறகு நீங்கள் அதை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆயில் சூடாயிடுச்சு. போட்டதுமே சூப்பராக வந்து அந்த பொரியறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். டக்குன்னு சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு சைடு நல்லாவே குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது நல்லா அந்த எண்ணெய்லாம் வந்து சலசலப்பெலாம் வந்து நின்னதுமே நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்நாக்ஸை வந்து நல்லா எண்ணெயை வடிகட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேறு ஒரு பாத்திரத்தில். ஈவினிங் டைமில் என்னடா டீ ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஈஸியான நம்ம நார்மலாக வீட்டில் பொரியல் பண்ணுவோம் கோஸை வச்சு. அதே மாதிரி அந்த கோஸை வச்சு பொரியல் பண்ணுற மாதிரி தான் நமக்கு டைம் செலவாக போகுது. ஈஸியாக டக்குன்னு இந்த மாதிரி வந்து வடையும் போண்டாவும் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் இது ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து வடை மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் போட்டாலும் இந்த ரெசிபி சூப்பராக வரும். இப்போ நான் வடை மாதிரி தட்டிக்கிட்டேன். எந்த மாதிரியான ஒரு வெடிப்பு அந்த மாதிரி அந்த சில ஸ்நாக்ஸ்லாம் வந்து பிஞ்சு போகும் நம்ம போடும்போது, அந்த மாதிரியாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நொறுங்கலை. சூப்பராக நம்ம போட்ட ஷேப்பில் வந்து அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் வடை மாதிரி ஷேப்பு பண்ணியிருக்கேன். சூப்பராக வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இதை நல்லா பிக்கும்போது சூப்பராக உள்ள நல்ல குக்காக இருக்குது. நல்ல முறுமுறுவெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இந்த வடை வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.